தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நாளைக்கு பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்தித்து பேச இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி அரசியலில் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அவர் கட்சி துவங்கினதுக்கப்புறம் முதலாக அவர் இந்த மாதிரி போராட்ட களத்தில் மக்களை சந்திக்கிறது இதுதான் முதல் முறை. இது வரைக்கும் அவர் பனையூர்லேயோ அல்லது விக்கிரவாண்டிலையோ அல்லது கவர்னர் மாளிகை இந்த மாதிரிலாம் அவர் தன்னுடைய அரசியலை நகர்த்திக்கு இருந்தவர். இன்றைக்கி முதலாக நாளைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த மக்களை சந்திக்கிறாரு. இது அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் ஆலோசகர்கள் முன்னாடி ஒரு கருத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் வேணாலும் போய் பாருங்கள், அது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு யாரும் நாங்கள் தடைலாம் விதிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா, நடிகர் விஜய் போகிறதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அப்படின்னு செய்திலாம் வந்துருந்துச்சு. அதுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை அதிகாரி அந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுலாம் கிடையாது, கூட்டத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசுன்னு சொல்லியிருக்காரு, யார் வேணுமாலும் அரசியல் தலைவர்கள் பரந்தூர் விமான நிலைய அந்த போராடும் மக்களை பார்க்கலாம், பார்த்துட்டு அரசின் கொள்கைகளை அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திக்கிறது அரசியல் முக்கியத்துவமாகவும் அதுவே அவருடைய கேரியரில் அடுத்த ஒரு ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவர் பனையூர் அதாவது எல்லா வித நிகழ்வுமே அவர் தன்னுடைய வீட்டிலே தான் நடத்துகிறாரு அப்படின்னு அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கிடையே இன்றைக்கி அவர் களத்தில் இறங்கி போகிறது ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த பரந்தூர் மக்கள் சுற்றி உள்ள ஒரு 13 கிராமத்தை சேர்ந்த மக்கள் அங்கே உள்ள அந்த விமான நிலையத்துக்காக அந்த நிலம் எடுக்கிறத கடந்த 1000 நாட்களாக கிட்டத்தட்ட 3 வருடங்களாக போராடிக்கிருக்காங்க. எங்களுக்கு இந்த திட்டம் தேவை கிடையாது, எங்களுக்கு இந்த நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு 5000 ஏக்கர் ஃபெர்டைல் சாயில், ஃபெர்டைல் லேண்டு, பொன் விளையக்கூடிய பூமிங்கிற மாதிரி நல்ல விளைச்சல் மகசூலை தரக்கூடிய ஒரு பூமி. அதுபோக அதை சுற்றி நிறையா குளம், கண்மாய், ஏரிகள்லாம் இருக்குது. அந்த ஒரு நிலத்தில் இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச், வானிலை மாற்றம் போன்ற பல்வேறு காரணிகள்னால இன்றைக்கி பூமியே ஒரு மாற்றத்தை நோக்கி போயிருக்கிறதுனால தை மாதத்தில் மழை பெய்யுது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இயற்கையை அழிச்சிட்டு இந்த மாதிரி விண்ணூர்தி நிலையம் அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அரசியல் விழிப்புணர்வு அரசியல் ஆர்வலர்கள், சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடும் அந்த மக்களை நடிகர் விஜய் சந்திப்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.